என் செல்ல குழந்தையே, நாளைய விடியலில் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உன் இல்லம் தேடி வரப்போகின்றார். இந்த ஒரு பொருளை கொடுத்து அவரை உள்ளே நீ வரவழைக்க வேண்டும். அம்மா சொல்வது உனக்கு சரியென்று தோன்றினால் மட்டும் நீ இதனை செய்தால் போதும். ஏனென்றால் எல்லோரும் அவர்கள் இல்லத்தில் வரவேற்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாதல்லவா? அவர்களுக்கு பிடித்திருந்தால் அதை அவர்கள் செய்யலாம், இல்லை என்றால் அதை விட்டு விடலாம். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள், இந்த தாயானவள் என்னிடத்திலிருந்து உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது. இதில் உனக்கானது என்னவென்பதனை நீ புரிந்து உண்மையில் இது உன் வாழ்க்கைக்கு தேவையானது தானா என்பதை தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன்னை தேடி வருவதற்கான அர்த்தம் உனக்கு புரியும். என் பிள்ளையே, இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இந்த ஏகாதசியினுடைய இரவில் அம்மா ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து நீ உனக்கான சந்தோஷத்தை என்னவென்று தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? நான் உன்னை காயப்படுத்தவோ உன் மனதை ரணமாக்கவோ ஒரு பொழுதும் உன்னிடத்தில் பேசுவதில்லை. சில நேரங்களில் அம்மா ஒரு சில உண்மைகளை சட்டென்று போட்டு உடைத்து விடுகின்றேன். அது உன் மனதை காயப்படுத்தி விடுகின்றது. ஆனால் இந்த சிறு காயத்தை நீ என்னிடத்தில் பட்டுவிட்டாயானால் பெரிய பெரிய காயங்கள் எல்லாம் மற்றவர்களினால் உனக்கு வராது. அதிலிருந்து உன்னை காப்பதற்காகத்தான் முன்கூட்டியே உனக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்கென்று நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் உனக்கான இந்த வாழ்க்கை அழகாக இருப்பதை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. எப்பொழுதுமே மனநிறைவான சூழ்நிலைகள் உனக்கு இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நீ நினைத்தால் இங்கு நடக்காது என்று எதுவும் இல்லை அல்லவா? நீ யோசித்தால், சற்று சிந்தித்தால் எல்லாவற்றையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை. உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது அதிக நம்பிக்கை வந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதுதான் உனக்கு கிடைத்த மிக பெரிய சாதனை என்பதனை நீ புரிந்து கொள். எதையுமே நினைத்து வேதனைப்படாமல், எந்த விஷயத்தையும் சிந்தித்து மனக்கலக்கம் அடையாமல், எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இதுவெல்லாம் உனக்கு புரிந்தால்தான் அம்மா சொல்வது என்னவென்று உனக்கு தெரிய வரும். நான் எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்துகிறேன் என்பது உனக்கு நிச்சயமாக புரியும். நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்பொழுது வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களும் கண்ணுக்கு தெரியும் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படித்தான் என் பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்கு நெருக்கமான ஒருவர் உன் இல்லம் தேடி வரப்போகின்றார் என்று அம்மா சொல்லி இருக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய தினம் 12/12/2024 கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் ஏற்றக்கூடிய பொன்னான வியாழக்கிழமை. என் குழந்தையே, இந்த நாளில் பரணி தீபத்தை நீ நிச்சயமாக ஏற்றிவிடு. பொதுவாக கார்த்திகை மாதம் முழுவதுமே தீபம் ஏற்றக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சிலர் இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாளான பரணி தீபத்தை ஏற்றுவார்கள். அன்று கார்த்திகை தீபத்தை ஏற்றுவார்கள். அடுத்த மறுநாள் பாஞ்சராத்திர தீபம், அதற்கு அடுத்த நாளும் ஏற்றுகின்றார்கள். என் குழந்தையே, இப்படி பரணி தீபம் யமதர்மராஜாவிற்காகவும், அதாவது பரணி நட்சத்திரத்திற்கு உரியவரான யமதர்மராஜாவிற்காகவும், அடுத்த நாள் கார்த்திகை தீபமானது சிவபெருமானுக்காகவும், மூன்றாவது நாளான பாஞ்சராத்திர தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றப்படுகின்ற தீபங்கள். நாளை அப்படி உன் இல்லத்திற்கு வரக்கூடியவர் யார்? யமதர்மராஜா. யமதர்மராஜா நம் உயிரை எடுப்பதற்கல்லவா வருவார் என்று யோசிக்கிறாயா? அவருக்குரிய இந்த நாளில் நீ அவருக்கான தீபத்தை ஏற்றும் பொழுது அவர் உன்னை தேடி வந்து உனக்கு நல்லாசிகளை வழங்கி விடுவார்.
அவரிடத்திலிருந்து நல்லாசிகளை நீ பெற்றுவிட்டாயானால் அதன் பிறகு உனக்கு வாழ்க்கையில் வாழ்நாள் அதிகமாகிவிடும் அல்லவா? அவரே நீ நன்றாக நீண்ட ஆயுளோடு இருப்பாய் என்று சொல்லிவிட்டால் அதன் பிறகு உனக்கு வாழ்க்கையில் மரணம் என்பது ஏது? என் குழந்தையை, மிக குறுகிய நாள் வாழ்க்கை இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இது போன்ற தீபத்தை ஏற்றி தன் வாழ்நாளை அதிகரித்த பிள்ளைகள் ஏராளம் அல்லவா? இந்த பரணி தீபத்தில் நீ பஞ்சமுக தீபத்தை ஏற்ற வேண்டும். அதாவது 5 அகல் விளக்குகளை நீ ஒரு தாம்பூல தட்டில் 5 முகமாக வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி உன்னுடைய பூஜை அறையில் வைத்து விடு. யமதர்மராஜா உன்னுடைய பாவங்களை எல்லாம் குறைத்து விடுவார். உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள், இந்த வாழ்க்கையில் நீ செய்த பாவங்கள் என்று உன் வருங்கால சந்ததிகளை பாதிப்பதற்காக இருந்த அத்தனை கர்ம வினைகளையும் குறைத்து விடுவார். உனக்கும் உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் இனிமேல் பாவங்கள் இல்லாத ஒரு நிலை உருவாகும். கர்ம வினைகள் குறைந்து நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். அதனால் நாளை உன் இல்லத்திற்கு வரக்கூடிய யமதர்மராஜாவிற்கு இந்த 5 முக தீபத்தை ஏற்றி இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று இவை நல்லபடியாக செயல்பட வேண்டியும் உன்னுடைய உடலில் இருக்கின்ற 5 பூதங்கள் அவையும் நல்லபடியாக செயல்பட வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டு இந்த தீபத்தை ஏற்று. என் பிள்ளையே, இது எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்துவிட வாய்ப்பு கிடையாது. ஆனால் உனக்கு என் மூலமாக தெரிகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நீ மிகப்பெரிய பாக்கியத்தை செய்திருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். இந்த வாழ்க்கையானது உனக்கு எப்பொழுதுமே பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். உனக்கான நேரம் வரும் பொழுது உனக்கான மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் கடந்த ஒரு மனநிலை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதை முதலில் நீ உணரத் தொடங்கு. உன்னால் முடியாது என்று இங்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. இந்த வாழ்க்கையில் நீ நடக்காது என்று நினைக்கின்ற விஷயங்கள் கூட உனக்கு பல நன்மைகளை தந்திருக்கிறது. இதுநாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நல்ல பதிலை கொடுத்திருக்கின்றது. இனிமேலாவது இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ நினைத்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்த தொடங்கு. எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு உண்டு. உன்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு நன்மை உண்டு என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கு. எப்பேற்பட்ட கஷ்டமானாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வந்துவிட முடியும். எப்பேற்பட்ட சோதனைகளானாலும் அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை கண்டுவிட முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நடக்காது என்று நினைத்த விஷயங்களை எல்லாம் நடத்தி உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுக்க இந்த வராகி எப்பொழுதும் தயாராக இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனி வரக்கூடிய நாட்களில் உன் வெற்றி உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த சோதனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளாக இந்த தாயானவள் என்னால் மாற்றி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நினைத்ததை எல்லாம் நினைத்த மாத்திரத்தில் பெற வேண்டும் என்று நினைப்பது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சாத்தியமாக வேண்டும் என்றால் நீ தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் அவர்களின் மனதை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அப்படி மட்டும் செய்துவிட்டாயானால் உன்னால் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனிமேலாவது இதையெல்லாம் தாண்டிய நன்மைகளை பெற நீ தயாராக இருந்துவிடு. என்றும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். இந்த வராகி சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை இருந்தால் நாளை இந்த தீபத்தை ஏற்றி யமதர்மராஜாவிடம் இருந்து உனக்கான ஆசிகளை பெற்றுக்கொள். உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கும் இதே ஆசிகள் நிச்சயமாக கிடைக்கும். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.